வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் 2021 உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டி இப்போ எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. வர 21 உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட்லேருந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், ஜூன் 2021 தேர்வு எழுதுவதை பற்றி டோட் அறிவித்த புதிய வழிமுறைகள். சரிங்களா? புதுசாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2020 பிப்ரவரி 2020 எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸாம் வந்து இப்படி தான் நடக்கும், இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து புதுசாக சேர்த்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாம் வந்து நல்ல முறையில் எழுதுங்க. சரிங்களா? சரி, என்னென்னலாம் புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ளமோ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நிறையா டோட்லேருந்து கொடுத்துருக்காங்க. பழைய மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. பழசு பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்டரில் அனுப்புனதோடு முடிஞ்சு போச்சு. ஸோ புதுசில் பார்த்திங்கன்னா நிறையா சொல்லியிருக்காங்க. நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புனது எப்படி வந்து போஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாம் வந்து மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி எல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுங்க. சரிங்களா? சரி, ஓகே, என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, பாருங்கள், டோட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஏப்ரல் 2021 நடக்கக்கூடிய எக்ஸாம், நடக்க வேண்டிய எக்ஸாம். இது ஆன்லைன் இந்த கொரோனா ப்ராப்ளத்தினால உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நடக்குது. ஜூன் ஜூலையில் இந்த எக்ஸாம் வந்து நடக்குது. சரிங்களா? ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாம் வந்து எந்த வழியில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஆப் மூலிமா தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரி, ஏற்கனவே வந்து அந்த ஆப் மூலிமா தான் நடந்துகிட்ருக்கு. டிசம்பர் மாதம் உண்டான எக்ஸாமும் பிப்ரவரி மாதம் அந்த 2 எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஆப் மூலிமா தான் நடந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாமும் உங்களுக்கு அதே கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் மூலிமா தான் நடக்க போகுது. ஸோ எக்ஸாமுடைய டூரேஷன் நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாமோட டூரேஷன் எப்படி இருக்கும், எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன 3 மணி நேரம் வந்து எக்ஸாம் டியூரேஷன் வந்து இருக்குது. சரிங்களா? எக்ஸாம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 hours, 3 மணி நேரம். The duration of examination is 3 hours. The pattern of the question paper will be as per the curriculum of சப்ஜெக்ட் அல்லது ஆஸ் பர் கரிக்குலம் சப்ஜெக்ட் அல்லது ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் தான். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 75 மார்க்ஸ். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு எழுதியிருப்பாங்க. இப்போ இருக்கிற ஸ்கீமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 75 மார்க் தான் தியரி எழுத போகிறாங்க, 25 மார்க் இன்டர்னல் போட போகிறாங்க. ஸோ அந்த 75 பழைய எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்க வந்து 75 மார்க்கு தான் கொஷின் வந்து எழுத போகிறாங்க. மேக்ஸிமம் 75 மார்க்ஸுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் இயர். இதே ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய என் ஸ்கீம் சிலபஸ், ஃபஸ்ட் இயர் வந்து என் ஸ்கீம் அப்படிங்கிற அந்த சிலபஸை புது சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் என் ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா சிலபஸ்லேயே சொல்லியிருக்காங்க 100 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சிலபஸில் சொல்லியிருக்கு. ஸோ இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் சிலபஸில் எப்படி சொல்லியிருக்காங்க, சிலபஸில் கொஷின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உண்டான டீட்டெயில் என்னவோ அந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? எக்ஸாம் டியூரேஷன் 3 மணி நேரம். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க சிலபஸ் பிரகாரம் 100 மார்க்கு, செகண்ட் இயர் தேர்ட் இயராக இருந்தால் அவங்க சிலபஸ் பிரகாரம் 75 மார்க்ஸுக்கு எக்ஸாம் வந்து நடக்க போகுது. எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் 2 செஷன், 2 செஷனில் நடக்க போகுது. போன தடவை பார்த்தீங்கன்னா 3 செஷனில் நடத்தினாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 செஷனில் நடந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்து 2 செஷன், காலையில் ஒரு எக்ஸாம், மத்தியானம் எக்ஸாம். காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், மத்தியானம் 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்குது. 3 மணி நேரம் எக்ஸாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வில் டவுன்லோட், உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஆப் மூலியமாக தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது. கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கொஷின் பேப்பர் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ரைட் த எக்ஸாம் ஆன்சர் பை தெம்செல்ஸ் இன் A4 சைஸ் பேப்பர். A4 சைஸ் பேப்பரில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் போத் சைட் ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ அந்த A4 சைஸ் பேப்பர் வந்து எப்படி இருக்கணும், அதில் அதை பற்றி டீட்டெயில் வந்து ஏற்கனவே இந்த இந்த சேனலில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதை பிரகாரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. A4 சைஸ் பேப்பரில் தான் எழுதணும். அதே மாதிரி நீங்கள் போத் சைடு ரெண்டு சைடுமே எழுதிக்கலாம். ஸோ ப்ளூ ஆர் பிளாக் இங்க் ஒன்லி. சரிங்களா? அதில் இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மெசேஜ் தான். ரெஜிஸ்டர் நம்பர் அந்த A4 ஷீட்னுடைய டாப் ஆஃப் த பேஜில் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கணும், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டோட பேர் இருக்கணும், சப்ஜெக்ட் கோட் இருக்கணும். சரிங்களா? இது டாப் பேஜில் இருக்கணும். இந்த இடத்துல ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க. அந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா 20 mm பார்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போன தடவை சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பிரகாரமே நீங்கள் பார்டர் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களால் அந்த மேலே ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய நேமு, சப்ஜெக்ட் கோடெலாம் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 20 mm பார்டர் வந்து 4 சைடு இருக்கிற மாதிரி கரெக்டாக எப்பயும் போல் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது பிரகாரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அந்த A4 சைஸ் பேப்பர்னுடைய பாட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாம் டேட்டு, பேஜ் நம்பர், உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்கேன் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் அண்ட் கன்வெர்ட் இட் as a PDF ஃபைல். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பேப்பரை ஸ்கேன் பண்ணி அதை வந்து PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல் நேம், அந்த ஃபைல் நேம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டோட கோட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கங்க. சரி, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரும் ஐஃபன் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு உண்டான சப்ஜெக்டோட கோட் நம்பர். சரிங்களா? அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு அப்லோட் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வித்தின் தி ப்ரீஸ்கிரைப்டு டைம் லிமிட் ஆஃப் 1 hour. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதுனுங்க. ஸோ 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம் அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சு 1 மணிக்கு எக்ஸாம் முடியுதுன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்குள்ளார இந்த பேப்பரை வந்து அப்லோட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல வந்து நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 ஹவருக்குள்ளார அவங்களால அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த 1 hour டைம் சொல்லியிருக்காங்க. அந்த 1 hour டைம் லிமிட்டுக்குள்ளார மேக்ஸிமம் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களால் எப்போ 1 ஹவருங்கிறது 2 hour அன்னைக்கு ஈவினிங்குள்ளாரையே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிருங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் நாட் டு லீவ் எனி பேஜஸ் பிளாங்க் இன் ஆன்சர் ஸ்கிரிப்ட். அப்படி நீங்கள் A4 சைஸ் பேப்பரில் எழுதிட்டே போகிறீங்க, ஒரு சைடு வந்து சும்மா பிளாங்காக விட்டுருப்பீங்க, அப்புறமேட்டு எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கடைசியில் நீங்கள் எழுதாமலே கூட விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பிளாங்காக எந்த ஒரு பேஜும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஜ் வந்து பிளாங்காக போயிடுச்சு, நான் ஒரு 5வது பேஜ் எழுதிட்டு அடுத்தது 7வது பேஜ் 8வது பேஜ் அந்த மாதிரி எழுதிட்டு போயிட்டு நடுவில் ஒரு 6வது பேஜ் வந்து எழுதாம விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து எப்பயும் போல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்ருங்க. சரியா? blank pages if any should be struck off using a pen. பேனால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு டெஸ்பேட்ச் தி ஒரிஜினல் ஆன்சர் புக். நீங்கள் எழுதுன ஒரிஜினல் ஆன்சர் புக்கை டெஸ்பேட்ச் பண்ணணும். டெஸ்பேட்ச்னா போஸ்ட் ஆஃப்டர் டையிங் வித் த்ரெட். ஸோ அந்த ஆன்சர் புக்கை நூல் போட்டு கட்டிக்கோங்க. சரிங்களா? கட்டிட்டு டு த பிரின்சிபல் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். எங்கே அனுப்பணும் அப்படின்னா உங்கள் காலேஜுக்கு அனுப்பணும். பிரின்சிபலுக்கு, உங்கள் காலேஜில் பிரின்சிபலுக்கு இந்த ஆன்சர் பேப்பரை நீங்கள் அனுப்பணும். பை போஸ்ட் ஆன் த சேம் டே. பை போஸ்ட்டில் அன்றைக்கே நீங்கள் மேக்ஸிமம் அனுப்ப சொல்கிறாங்க. கிளாத் லைன் கவர் யூஸ் பண்ணி அனுப்புங்க. தேர் ஷுட் நாட் பி டீவியேஷன் இன் திஸ். இதில் வந்து எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அந்த ஆன்சர் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு த்ரெட்னு அந்த ஓட்டை போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நூல் போட்டு கட்டிடுங்க. கட்டிட்டுனா இப்படி கட்டி விடாதீங்க. த்ரெட்டு ஹோல்ஸில் அந்த த்ரெட்டை போட்டு கட்டிடுங்க. சரிங்களா? கட்டிட்டு உங்கள் பிரின்சிபலுக்கு அந்த நீங்கள் எழுதின ஒரிஜினல் ஆன்சர் புக்கை வந்து கிளாத் லைன் கவருக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து போஸ்டரில் அனுப்பிவிட்ருங்க. அந்த கிளாத் லைன் கவருக்கு மேலே வந்து ஒரு லேபிள் மாதிரி ஒட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து லேபிள் வந்து வரும். அந்த உடனே உங்களுக்கு வந்து இந்த சேனலில் வந்து அந்த லேபிள் என்ன, அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்ததாக, த சாஃப்ட் காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் டு பி கலெக்டட் பை த காலேஜ் யூஸிங் குவிஸ் அசைன்மெண்ட் ஆப்ஷன். நீங்கள் எழுதின இப்போ நீங்கள் ஆன்சர் பேப்பர்லாம் எழுதி
என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்க. அதை வந்து இந்த கூகுள் கிளாஸ் ரூம் மூலிமா அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன டீட்டெயிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இது வரைக்கும் நடந்த டிசம்பர்லேயும் பிப்ரவரிலையும் நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அந்த அந்த ஃபைலை நீங்கள் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூஷன் கோட், உங்கள் காலேஜுக்குன்னு ஒவ்வொரு காலேஜுக்குன்னு ஒவ்வொரு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், பிரான்ச் கோட்னா 4 ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அது பிரான்ச் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட். சரிங்களா? சிவில், ஆர்க், மெக்கானிக்கல், ட்ரிபிள், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பர் தான் வந்து டிபார்ட்மெண்ட் பிரான்ச் கோட் 4 டிஜிட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லி டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்டோட கோட், நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த எக்ஸாமுக்கு உண்டான சப்ஜெக்ட் கோட். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் கோடு போட்டிங்க. அதுக்கப்புறம் அது என்ன சப்ஜெக்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் ஆஃப் எக்ஸாம், அந்த எக்ஸாம் வந்து என்னைக்கு நடந்துச்சுங்கிறதையும் கொடுக்கணும். செஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன், எப்போ நடந்துச்சு, காலையில் நடந்துச்சா மத்தியானம் நடந்துச்சா. காலையில் நடக்குது அப்படின்னா ஃபோர்நூன் அப்படின்னு கொடுக்கணும், மத்தியானம் நடக்குதுன்னா ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன், எத்தனை பக்கம் வந்து நீங்கள் எழுதிருக்கீங்க, நீங்கள் எழுதின A4 ஷீட்டில் எத்தனை பக்கம் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைல் அப்லோட் ஃபார் ஆன்சர் ஸ்கிரிப்ட், PDF ஃபைலாக மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன அதான் இந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற அந்த PDF ஃபைலை வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் அப்லோட் பண்ண போகிறீங்க, அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு. ஏன்னா பழசு ஏற்கனவே போன தடவை எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. போன தடவை எக்ஸாம் எழுதினவங்க கொஞ்சம் கம்மியான மேட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டியூஷன் கோடு, ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் சப்ஜெக்ட் கோடு, அவ்வளோதான் கொடுத்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக எல்லாமே கேட்டிருக்காங்க. சப்ஜெக்டோட பேர் கேட்டிருக்காங்க, எக்ஸாம் டேட் என்னன்னு கேட்டிருக்கு, எக்ஸாம் என்றைக்கு நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எவ்வளோ பேஜ் எழுதுனீங்க, எல்லாத்தையும் அங்கே வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் இது கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆஃப்டர் டெஸ்பேச்சிங் தி ஆன்சர் புக், நீங்கள் அந்த ஆன்சர் புக்கை டெஸ்பேச் பண்ணதுக்கப்புறம் த கேண்டிடேட் ஹேஸ் டு சப்மிட் த டெஸ்பேச் டீட்டெயில்ஸ் இன் கூகுள் கிளாஸ் ரூம். இந்த பாயிண்ட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டெஸ்பேச் பண்ணதோட உங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போது நீங்கள் டெஸ்பேச் பண்ணதுக்கப்புறம் அந்த டெஸ்பேச் பண்ண டீட்டெயிலையும் வந்து அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். ஆஃப்டர் டெஸ்பேச்சிங் தி ஆன்சர் புக் த கேண்டிடேட் ஹேஸ் டு சப்மிட் த டெஸ்பேச் டீட்டெயில்ஸ் இன் தி கூகுள் கிளாஸ் ரூமில் பண்ண சொல்லியிருக்காங்க. த டெஸ்பேச் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் பி கலெக்டட் யூஸிங் அண்ட் அனதர் குவிஸ் அசைன்மெண்ட் ஆப்ஷன். இன்னொரு அவங்க அந்த கூகுள் கிளாஸ் ரூம்லேயே எப்படி நீங்கள் வந்து அந்த உங்களுடைய எழுதின ஆன்சர் பேப்பரை அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னொரு டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் அந்த டெஸ்பேச் பண்ணதுக்கு உண்டான டீட்டெயில் வந்து கொடுக்கணும். என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூஷன் கோட் இருக்குது, ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், சப்ஜெக்டோட கோடு, டேட் ஆஃப் எக்ஸாம், செஷன் ஆஃப் எக்ஸாம், அதுக்கப்புறம் டெஸ்பேச் மோடு, எது மூலிமா நீங்கள் வந்து டெஸ்பேச் பண்ணீங்க, ஸ்பீடு போஸ்ட்டா, ரெஜிஸ்டர் போஸ்ட்டா அல்லது கொரியரா. ஸோ இந்த மூணு ஆப்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்பீடு போஸ்ட், ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, கொரியர். இதுக்கு முன்னே சொன்னது ஆர்டினரி போஸ்ட்டு கூட சொல்லியிருந்தாங்க. பட் இந்த தடவை இப்போது ஆர்டினரி போஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ அதனால் ஸ்பீடு போஸ்ட், ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது கொரியர் சர்வீஸ், கொரியர் மூலிமா எது மூலிமா நீங்கள் டெஸ்பேச் பண்ணீங்க. ஸ்பீட் போஸ்ட்னு அடிக்கணும், ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்னு கொடுக்கணும், கொரியர்னு டைப் பண்ணியிருக்கணும். அப்புறம் பிளேஸ் ஆஃப் டெஸ்பேச் இன் கேஸ் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரிஸ் கிவ் தி கண்ட்ரி நேம் இன் தி பிராக்கெட்ஸ். பிளேஸ் ஆஃப் டெஸ்பேச்னால் எங்கே வந்து நீங்கள் டெஸ்பேச் பண்ணீங்க அப்படிங்கிறத கொடுக்க சொல்கிறாங்க. இதே வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த நாட்டோட பேரை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டெஸ்பேச் டைம், எந்த டைமில் டெஸ்பேச் பண்ணீங்க, டெஸ்பேச் டேட்டு, அதுக்கப்புறம் டெஸ்பேச் டைம், என்னைக்கு பண்ணீங்க, எந்த டைமுக்கு பண்ணீங்க. அதுக்கப்புறம் டாக்லேட் ஆல் புக்கிங் நம்பர் அப்படின்னா நீங்கள் டெஸ்பேச் பண்ணதுக்கு இப்போ ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க, அந்த ஸ்லிப்பில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். இதே கொரியராக இருந்தாலும் கொரியரில் ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து இங்கே டைப் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைல் அப்லோட் ஃபார் புக்கிங் ரிசிப்ட், நீங்கள் அப்லோட் நீங்கள் வந்து டெஸ்பேச் பண்ணதுக்கு உண்டான ரிசிப்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டினரி போஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஆர்டினரி போஸ்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லிப்பு தர மாட்டாங்க. ஸோ ஸ்பீட் போஸ்ட்டு, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, கொரியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லிப் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்லிப் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த இதில் அப்லோட் பண்ணி அந்த ஸ்லிப்பை
இந்த அப்லோட் பண்ணி அனுப்ப முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்பீடு போஸ்ட்டு, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு அண்டு கொரியர் சர்வீஸ். ஸோ இது மூலிமா தான் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். The response sheets and a soft copy of answer scripts are to be downloaded by the faculty member and submitted to the principal for each subject. ஸோ உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் அனுப்பின ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸ் அது ஜென்ரேட் ஆகும். ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஷீட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பிரின்சிபல்ஸுக்கு அந்த பிரின்சிபலுக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுதான் வந்து நீங்கள் வந்து டெஸ்பேச் பண்ணீங்க, நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரம். சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ், இந்த நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம், கரெக்டாக சொல்லியிருக்காங்க. த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் அப்லோட் த பிடிஎஃப் இன் கூகுள் கிளாஸ் ரூம். நீங்கள் எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்டை கூகுள் கிளாஸ் ரூமில் யாரெல்லாம் வந்து அப்லோட் பண்ணாங்களோ வித்தின் தி ப்ரீஸ்கிரைப்டு டைம் லிமிட், அவங்க சொன்ன டைம் லிமிட்டுக்குள்ளார யாரெல்லாம் கூகுள் கிளாஸ் ரூமில் அந்த பிடிஎஃப் ஃபைலை அப்லோட் பண்ணாங்களோ அண்ட் ஹூஸ் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரிசீவ்டு அட் த இன்ஸ்டியூஷன், அது மட்டும் இல்லாமல் கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணியிருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் எழுதின அந்த ஆன்சர் பேப்பரை உங்கள் காலேஜுக்கு டெஸ்பேச் பண்ணியிருக்கணும், உங்கள் காலேஜுக்கு அனுப்பியிருக்கணும். வித்தின் ப்ரீஸ்கிரைப்டு டைம் லிமிட் வில் பி கன்சிடர்ட் ஃபார் வேல்யூஷன். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க பேப்பர் மட்டும்தான் வேல்யூஷனுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா போன தடவையும் அந்த மாதிரி நிறைய பேர் எழுதிவிட்டாங்க, கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணிட்டாங்க, காலேஜுக்கெல்லாம் பேப்பர் அனுப்பலை. ஸோ அவங்களுடைய ரிசல்ட் அவங்க வந்து மறுபடியும் ஃபெயில் ஆகி போயிட்டாங்க. ஸோ மறுபடியும் வந்து இந்த தடவை தான் எக்ஸாம் வந்து மறுபடியும் எழுத போகிறாங்க. ஸோ அதனால் அதை கரெக்டாக நீங்கள் நம்ம எழுதியாச்சு, கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்துடாதீங்க. நீங்கள் எழுதின ஆன்சர் அப்புறம் உங்களுடைய காலேஜுக்கு அனுப்பணும். காலேஜுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் அந்த அனுப்புனதுக்கு உண்டான டெஸ்பேச் டீட்டெயிலும் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணி கரெக்டாக கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் மறுபடியும் இதை கேட்காதவங்க மறுபடியும் இன்னொரு தடவை தெளிவாக வந்து கேட்டுக்கோங்க. ஸோ கேட்டவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்டவங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கடைசி வரைக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.